குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கட்டுவோம், நான் கட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் க்ளோஸில் இருப்பாரு, அவங்க 2 பேரும் தூரத்தில் இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாது, லைவ்ல இருந்து அப்படியே நம்மளுக்கு கிடைச்ச பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் இது தியேட்டருக்கு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறையோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஓகே, கட்டுவோம், நான் கட்டுறேன். ஆர்த்தியோட வாய்ஸ்ல இது இவங்க கத்துனது எல்லாத்தையுமே அதோட ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் வச்சது, அதோட லோஸ். இது ஒரு லேயர் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க மொத்தமா சேர்த்து இதுல உங்களுக்கு காத்து, நெருப்போட மூமெண்ட், அந்த தூசி அதெல்லாம் பறக்கிறது எல்லாமே இருக்கும். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, தங்கலான் படத்தோட சவுண்ட் டிசைனர் ஆண்டனி பிஜே ரூபன் அவர் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தியேட்டர்ல பாத்தீங்களா சார், எப்படி இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு? கண்டிப்பா ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பேன் ஆக்சுவலி லாஸ்ட் 2 daysல. ஹெவி ஒர்க்கா இருந்திருக்குங்களா சார்? பர்டிகுலராக சொல்ல போனால் இது ஒரு 9 மாதம் வேலை. ஸ்டார்ட் பண்ணது நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். முடிச்சிருவோன்னு சொல்லி முடியல. லைக் அவ்வளோ வேலை பண்ண வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசியாக எல்லாம் பண்ணி முடிச்சது ஆக்சுவலி ஜூன். ஒர்க்காக சவுண்டாக எல்லாம் பண்ணி முடிச்சது ஒரு ஐடியாவாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணது ஏப்ரல். அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு வேலையாக நம்ம கைக்கு வந்தது ஜூனில் தான். ஓகே, அதுக்கப்புறம் மிக்சிங் மற்ற விஷயங்கள்லாம் போச்சு. பட் ஆனால் ரொம்ப பெரிய வேலை. இந்த 9 மாதம் கடுமையான வேலையை பார்த்துட்டு தியேட்டரில் இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் கியூப்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ மாதம் வேலை பார்த்ததுக்கு அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பல விஷயங்கள், பல ஒவ்வொரு படிப்படியாக வேலை பார்த்தது மொத்தமாக பார்க்கும்போது அது பெருமையாகவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. தங்கலான் படம் எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியதுன்னா, இந்த படம் லைவ் சவுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியில பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் சார் தொடர்ந்து அந்த மாதிரி டெக்னாலஜியை எடுத்துட்டு வராரு. ஸோ தங்கலான் லைவ் சவுண்டா போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்ணாங்க சார்? தம்மம்ல தான் இயக்குனர் ஃபர்ஸ்ட் நம்ம லைவ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அது ஒரே லொக்கேஷன், ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ், ஒரு 5 நாள் ஷூட்டு தான். 3 கேரக்டர்ஸ், ஒரே ஒரு லொக்கேஷன் தான், ரொம்ப அதுவும் கண்ட்ரோல் லொக்கேஷன், அவங்க ஊர்லேயே பண்ணது எல்லாமே. அந்த லொக்கேஷனை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஏன்னா அதில் அவருக்கு கிடைச்ச பெர்ஃபார்மன்ஸ். தங்கலானுமே அதே மாதிரி ஒரு தம்மம் மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு தான். நீங்கள் தங்கலானோட அந்த வில்லேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு டைமிங்காக இருக்கட்டும், அந்த அந்த ஏரியா, அந்த லேண்ட்ஸ்கேப் சொல்லுவாங்கள்ல, அதுவும் தம்மம் மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு ஏரியா தான். ஸோ தம்மம்ல அவர் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டார். ஏன்னா அதில் கிடைச்ச அவுட்புட் ரொம்பவும் எஃபெக்டிவாக இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது தியேட்டர் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு லைவ் பண்ணது அவ்வளோ சூட்டபிளாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தியேட்டரோட ஒரு ஃபீல் இருக்குல்ல, சினிமா அண்ட் தியேட்டர், இதோட ஒரு அமால்கமேஷன், அது ரெண்டும் ஒரே இடத்துல கொண்டு அதோட சவுண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இருக்குல்ல, அது லைவ்ல மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த தியேட்டருக்குன்னு உண்டான ஒரு லைவ்லினஸ் நம்ம டப்பிங் பண்ணியிருந்தா அது கிடச்சிருக்காது. ஏன்னா அவங்க அந்த ஹாலில் அவங்க ஷவுட் பண்ணுறது, அந்த ரிஹர்ஸ் பண்ணுறது, அதிலிருந்து அவர் பேசுகிற அந்த பாலிடிக்ஸ், இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அது லைவ்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. தங்கலான் ரொம்பவும் சேலஞ்சிங்கான, இப்போ நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது சேலஞ்சஸ் தான். ஏன்னா ஒன்று, அவ்வளோ பெரிய படம், அப்புறம் இட் இஸ் அ ஹீரோ ஃபில்ம். ஏன்னா நம்ம தமிழ் படங்களில் ஹீரோ ஃபில்ம், ஒரு பெரிய ஹீரோ ஃபில்ம் லைவ் பண்ணுறது கமல் சார் பண்ணியிருக்காரு, ஹேராம் பண்ணியிருக்காரு, விருமாண்டி பண்ணியிருக்காரு, அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ் அதுவும் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தவிர வேற யாருமே பண்ணதில்லை. மரியான்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, யுவாவும் ஐ திங்க் 7 ஒரு சில போர்ஷன்ஸ் லைவ்னு கேள்விப்பட்டேன். பட் பெரும்பாலும் படங்கள் பண்ணுறதில்ல ஹீரோ பேஸ்ட் ஃபில்ம்ஸ். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஒரு ஹீரோ ஃபில்முக்குன்னு ஒரு கிராஃப் இருக்குது, ஒரு 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 பேக்கேஜ் இருக்குல்ல, மியூசிக் அண்ட் சவுண்ட் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதில் லைவ் எங்கே ஃபிட் ஆகுன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சேலஞ்சு இப்போ லைவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லா ஆக்டர்ஸுமே, எல்லா நடிகர்களுமே அதில் தமிழ் பேசக்கூடிய நடிகர்களாக இருக்கணும், ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா லைவ்ல அவங்க பேசுகிற லாங்குவேஜ் தான் நமக்கு ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ 2 ஆக்டர்ஸ் நம்ம காஸ்ட் பண்ணுறோம், மாளவிகா மோகனன் அண்ட் பார்வதி திருப்பத்தூர். இவங்க 2 பேருமே மலையாளம் பேசக்கூடிய ஆக்டர்ஸ். ஆனால் இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். இவங்களை எப்படி நம்ம இவங்களுக்கு எப்படி நம்ம அந்த ஸ்லாங்கை சொல்லி கொடுத்து, தமிழே அவங்க பேசுகிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு அந்த தமிழில் ஒரு மாற்று தமிழ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, அவங்களுக்கு ரிஹர்சல்ஸ் கொடுத்து, ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்து, அதை அவங்க ட்ரெயின் பண்ணி, அதுக்குன்னு பெரிய ஒர்க் ஷாப்பே போச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ லைவ்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ரெக்கார்டிஸ்ட் ஆக்டரோட டெக்னாலஜி மட்டும் கிடையாது, ஒரு ஹோல் யூனிட்டே வந்துட்டு அதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜென்ரேட்டர் முதற்கொண்டு, லைட்மேன் முதற்கொண்டு, கேமராமேன், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்துட்டு இதோட ஒரு ஃபேக்டராக இருக்குது. இன்னொரு பெரிய சேலஞ்சு வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி மெயில் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஷர்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே பேர் பாடி தான். ஸோ மைக்கு நம்ம எங்கே முடியாது, ஸோ மைக்கு வைக்கிறதுக்கான இடங்கள் வந்துட்டு பல இடங்கள்ல வச்சாங்க. இப்போ விக்ரம் சருக்கு பார்த்தீங்கன்னா முடிக்குள்ளே இருக்கும் மைக்கு, தாடிக்குள்ளே இருக்கும், முடி இப்படி தொங்குதுல அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்கை ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பல இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இதில் முக்கியமான ஒரு ப்ராசஸ் வந்து பூம் ஆப்ரேஷன். ஏன்னா ஒரு மைக் கான்ஸ்டண்ட்டாக வந்து ஆர்டிஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பூம் ஆப்ரேட்டர் அவருடைய வேலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு அந்த டயலாக் போச்சு. இப்போ பூம் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம தமிழில் வந்து யாருமே இல்லை, அவ்வளோவா இல்லை. பூம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே வட இந்தியாவும் பாம்பேயோ இல்லை கேரளாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்குமே மொழி தெரியாது. ஸோ அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? லைக் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. லைக் இது எல்லா சேலஞ்சஸும் இருக்குது. ஆனால் இது இருந்தும் ஏன் நாங்கள் லைவ் சூஸ் பண்ணோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னன்னா, ஒன்று வந்து லைவ்ல எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரா பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த இடத்தோட டெம்பரேச்சர் அதுக்கு ரியாக்ட் ஆகுது, அந்த இடத்தோட காற்று, அந்த இடத்தோட தூசி, அந்த இடத்தோட மண், கல், பாறை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம உடம்புல நம்ம குரலுமே வந்து அதுக்கு மாறுது. இப்போ நீங்கள் தங்கலானில் அவங்க பேசியிருக்கிற எல்லா டயலாக்குமே வந்துட்டு அந்த இடத்தோட காற்று அவங்க உடம்புக்குள்ளே போய், அந்த தூசி அவங்க உடம்புக்குள்ளே போய், அந்த குரலில் என்ன மாற்றம் வருதோ அதுதான் நம்ம கேட்குறோம். அதனால தான் அவங்க பேச்சில் வந்து வெறும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்க டயலாக்ஸில் வந்து அந்த இடமே இருக்குது. நம்ம இடத்த பற்றி தான் பேசுகிறோம், நம்ம நிலத்துக்குள்ளே இருக்கிற தங்கத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த நிலம் பொலிட்டிக்கலாகவே நிலம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ த ஐடியா இஸ் அந்த நிலத்தை எப்படி நம்ம குரலில் கொண்டு வர போகிறோம். ஸோ லைவ்ல தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. லைக் நம்ம எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஒரு குரலில் எப்படி நம்ம நிலம் கொண்டு வர முடியும்னா, இட் இஸ் டு டூ ஒன்லி வித் லைவ் சவுண்ட். இட் இஸ் நோ அதர் ஆப்ஷன். டப்பிங்கில் அதை நம்ம கொண்டு வரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரம் சார் அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே நிற்கிற ஒரு சீன் இருக்கும். அந்த பாறை மேலே எல்லோரும் வெறுங்காலில் நிற்பாங்க. ஸோ அந்த வெறுங்காலில் நிற்கும் போது அவங்க உடம்புக்குள்ளே ஏறுற அந்த பாறையோட சூடு, அந்த காற்று, அப்புறம் அந்த தூசி, இது எல்லாமே அவங்க குரலுக்குள்ளே போய் அவங்க குரலை வந்து ஒன்றா மாற்றுது. அதில் ஒரு கரகரப்பு ஒன்று கொண்டு வருது. அது வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த டைமில் அங்கே இருக்கிற கரகரப்பு. அது அடுத்த நாள் எடுத்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும். காற்று வேற, ஒவ்வொரு அந்த தூசி கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குரல் மாறும். இது வந்து நமக்கு அங்கே என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணுற ஒரு ஃபீல் தான். ஸோ இதனாலேயே வந்துட்டு நமக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு இது ரொம்பவும் ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ நம்ம சொல்கிறோம் விக்ரம் சார் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, பார்வதி மேம் ரொம்ப எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்தோட அவங்க குரல் வந்ததுக்கான முக்கியமான காரணம் தான். இன்னொரு சேலஞ்ச் இருந்துச்சு, இதோட டயலாக் கிளாரிட்டி, இவங்க பேசுகிற லாங்குவேஜ் ஒரு சேலஞ்சு தான். ஆனால் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இதை டப்பிங்கில் எடுத்தாலுமே அதே லாங்குவேஜ் தான், லாங்குவேஜ் ஒன்று தான். ஆனால் இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இடம். ஸோ நாங்கள் இடத்த சூஸ் பண்ணோம் இன்ஸ்டெட் ஆஃப் லாங்குவேஜ். அதனால தான் நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கான காரணங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அல்டிமேட் இட்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் ரீச் ஆச்சுனாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு லைவ் சவுண்டை ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறது வெறும் எதுவும் சேர்க்காம இருக்கிற வெறும் லைவ் ரெக்கார்டிங். அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் க்ளோஸில் இருப்பாரு, அவங்க 2 பேரும் தூரத்தில் இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாது, லைவ்ல இருந்து அப்படியே நம்மளுக்கு கிடைச்ச பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் அவர் வாய்ஸில், ராஜகுரு வாய்ஸில் வந்துட்டு யூ வில் ஃபைண்ட் அ மைல்ட் ரிஃப்ளெக்ஷன். அது என்னன்னா, அந்த பாறைகளுக்கு நடுவில் அவங்க பேசுகிற அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பாறைகள் வந்து அந்த சவுண்டை வாங்கி திருப்பி நம்மளுக்கு அனுப்புது. ஓகே. ஆனால் விக்ரம் சார் வாய்ஸ் க்ளோஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அவரோட வாய்ஸில் இருக்கிற, அவர் பாறை மேலே உட்காந்துருக்கிறாரு, அந்த சூட் யூ கேன் ஃபீல் இட், யூ கேன் ஃபீல் த ஹீட். அவங்க வாய்ஸில் யூ கேன் ஃபீல் த
ஸ்பேஸ். பட் ஆனால் இது தியேட்டருக்கு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறையோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்றேன். ஓகே, நான் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி நான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் சேர்க்கிறேன். அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஷனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றேன். இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன்னா ஸ்பேஸ். இப்போ அந்த ஃபார் த சினிமா அந்த ஸ்பேஸோட எஃபெக்டை நான் சேர்க்கிறேன். அந்த இருக்கிற நீங்க பாக்குற அந்த பூச்சி, அந்த அந்த இலைக்கு உண்டான ஒரு தன்மை இருக்குல்ல, குவைட்டான ஸ்பேஸ் தான். ஆனா அதுலயும் ஒரு அந்த ஸ்பேஸ் இன்னும் டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ராஜன் கிட்ட என்ன வேணும்னு அறியலையோ. இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம வாய்ஸ் தான் கேட்டோம், இப்போ நம்ம அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே போறோம். ஆனா இப்போ லைவ்ல நீங்க பாத்தீங்களா, எதுவுமே இல்லை. இட் இஸ் அ கிளீன் ரெக்கார்டிங். லைக் யூனோ அவ்வளோ துல்லியமா டயலாக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எடுப்போம். வி கட் த ஆம்பியன்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா டயலாக் தான் நமக்கு முக்கியம். ஆனா அந்த ஸ்பேஸோட ரெஃபரன்ஸ் வி டேக், கொஞ்சம் அந்த இடத்தோட தன்மை வி ஆல்வேஸ் டேக். அதை வச்சு வில் ரீக்ரியேட் த ஸ்பேஸை கொஞ்சம் பிரிங் இட் அப். ஏன்னா தேட்டருக்கு மக்கள் இப்போ இந்த ரூம்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் நீங்க அப்படியே இது தேட்டருக்கு போனீங்கன்னா இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த சரௌண்ட் கொஞ்சம் உங்களுக்கு சட்டிலா இருக்கும். இந்த ஸ்பேஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதுலயே வந்துட்டு ஐ கேன் இது 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 யூ கேன் வாட்ச் ஆர்த்தியோட வாய்ஸ்ல. இது ஆக்சுவலி லைவ். அவங்க லைவ் இயக்குனர் வாய்ஸ் வருது பாரு, கட் ரஞ்சித்தோட வாய்ஸ் வருது. இட்ஸ் லைவ்ல எடுத்தது. ஓகே, இட்ஸ் அவங்க லைவ் ஷாட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு லேயர் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் எடுத்த மல்டிபிள் வாய்ஸஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு 5.1 மைக்கில் எடுத்திருக்கோம், எல்லா ஆக்டர்ஸ் நிற்க வச்சு. இது வந்து அவங்களையே இன்னும் ஹை பிட்ச் கத்த வச்சது. இது வந்து இவங்க கத்துனது எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் வச்சது, அதோட லோஸ். இது ஒரு லேயர் இருக்கு. இப்போ இது அவங்களோட வாய்ஸோட எலிமெண்ட். இப்போ நீங்க இதுல டிசைன் லேயர் ஒன்று போகும். ஊசிலாம் பறக்கிறது. ஓகே, இது ஒரு லேயர். ஸோ இதெல்லாம் நீங்க மொத்தமா சேர்த்து உங்களுக்கு காத்து, நெருப்போட மூமெண்ட்டு, அந்த தூசி அதெல்லாம் பறக்கிறது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு அந்த ஆர்த்தியோட அவங்களோட ஃபுல் கோபம் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஈஸிலி இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஒரு 18 செகண்ட்ஸ் போகுது. ஆமாம், யூனோ. ஸோ 18 செகண்ட்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ ஹியூமன் டு ஷவுட் ஃபார் 18 செகண்ட்ஸ். நானே கற்றுனா கூட மேக்ஸிமம் என்னால் ஏன்னா தண்ணி சவுண்ட் என்னால் ஏன் கற்ற முடிஞ்சதுன்னா அது வந்து பாசிங் சவுண்டு தான், இட்ஸ் பாசிங் ஸ்க்ரீன். இது 18 செகண்ட்ஸ் ஷவுட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 2 வாட்டி எடுத்து 3 வாட்டி 6 செகண்ட்ஸாக எடுத்து, ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணுமே. 6th செகண்டுக்கு அப்புறம் ஷவுட் வீக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆல் த ஃபஸ்ட் இனிஷியல் ஷவுட்ஸை உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி அதை வந்து 18 செகண்ட்ஸ் ஷவுட்டாக மாறி இருக்கு. இதான் லாங்கஸ்ட். ஸோ ஒரு சவுண்டில் நம்மளுக்கு இப்போ ஆக்டரோட வாய்ஸ் அவ்வளோதான், ஆனால் அதில் ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஓகே நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ வில் ஹேவ் டு திஸ் இஸ் வேர் டிசைன் கம்ஸ். எப்படி நம்ம உங்கள் வாய்ஸை எப்படி டிசைன், அதே சமயத்தில் காதுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்பவும் ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வி ஆட் தோஸ் ரம்பிள்ஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா அவங்க கொஞ்சம் ஈஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் அந்த ரம்பிள் இல்லாமல் கேட்டிங்கன்னா இன்னும் ஹிட் ஆகிடும். இப்போ ஸ்பாட்ல அவங்க கத்துறாங்களே சார், இப்போ கத்துறப்ப ஏதாச்சும் இப்போ நம்ம இங்கே பேசிட்டு இருக்கப்போ இங்கே ட்ரைபேட் விழுகிற சவுண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தவங்க நடந்து போறப்போ ஒரு சவுண்டு இந்த மாதிரிலாம் கேட்குமா, இல்லை நம்மளுக்கு அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குமா? மோஸ்ட் 80% நம்மளுக்கு வாய்ஸ் தான் கேட்கும். ஏன்னா அவங்க நடக்கிறதுக்கான மைக் அந்த ஷார்ட் நடக்கிறதுக்கான ஷார்ட் க்ளோஸ் ஃபீட்டோட க்ளோஸ் இருந்தாலே ஒழிய அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. பட் ஆன் அ நார்மல் பேசிஸ் வி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த வாய்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படியே நடக்கிறதுனா கூட அது வாய்ஸ்
அவங்க பேசாத இடங்கள்ல அவங்க நடந்தா ஓகே தான். அவங்க டயலாக் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது ஓகே. டயலாக் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அவங்க நடக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அந்த ஃபீட் ஏதாவது நாங்கள் மஃபில் பண்ணிடுவோம். அவங்க நடக்கும்போது கீழே ஏதாவது ஒரு கார்பெட்டோ புரியுது, அந்த சவுண்ட் வராம கட் பண்ணிடுவோம். அதுக்கான ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே மேட் போடலாம். அந்த ஷார்ட் அது தர தெரியலன்னா அதை பண்ணலாம். இல்லாட்டி அவங்க பாதத்துலேயே சில ரப்பர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, அதை ஃபிட் பண்ணோம்னா அந்த ஃபீட்டும் கிரவுண்டும் டச் பண்ற சவுண்ட் வருது. பொதுவாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர்னு சொல்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, லைட்ஸ்மேன்ல இருப்பாங்க, கேமராமேன்ல இருப்பாங்க. ஸோ சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க? சவுண்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா இருக்காங்க. ஏன்னா அது வந்து சவுண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைல்ல உங்களுக்கு. இப்போ நீங்க லைவ்னு எடுத்தீங்கன்னா லொகேஷன் ரெக்கார்டிங் இருக்கு, அதில் there is லொகேஷன் ரெக்கார்டிஸ்ட், அசிஸ்டன்ட் ரெக்கார்டிஸ்ட், சவுண்ட் அசிஸ்டன்ட்ஸ், எக்யூப்மெண்ட் அட்டெண்டர்ஸ், பூம் ஆப்ரேட்டர்ஸ் 2 பேர் தேவைப்படுவாங்க. ஸோ இதுவே ஒரு 5 to 6 people ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் டயலாக் எடிட்டர். டயலாக் எடிட்டர்னா நம்ம லொகேஷனில் எடுத்த டயலாக் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக இது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ண டயலாக்ஸ் நீங்கள் கேட்டது. இன்ஃபேக்ட் லொகேஷன் வந்து இட்ஸ் ஈவன் ரா. அதில் எல்லாமே ஒரு 10 track ரெக்கார்டிங் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்களா. ஸோ எல்லாமே we have to ஐசோலேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஒரு கண்டினியூவஸ் லெவலுக்குள்ள கிளீன் அப் பண்ணி நாய்ஸ் இல்லாம அதை ஒரு கோர்வையா கொண்டு வந்து வைக்கிறது டயலாக் எடிட்டரோட வேலை. எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாம ஷார்ட் டு ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட் மாறதுக்கான லெவல் மாறதுக்கான ஒரு ஜெர்க்ஸ் இல்லாம அதை ஒரு கோர்வையா வைக்க டயலாக் எடிட்டர் வேலை. ஸோ டயலாக் எடிட்டர் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அப்புறம் டப்பிங், பேட்ச் டப்பிங் பண்றதுக்கு டப்பிங் ரெக்கார்டிஸ்ட், ஏடிஆர், அது ஒரு குரூப். அப்புறம் ஃபாலி, இந்த மாதிரி நடக்கிற சத்தம், ப்ராப்பர்ட்டிஸ், படத்துல வர சிங்க் எஃபெக்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஃபாலி. அவங்க ரொம்பவும் டிசைன், தேர் வெரி மச் பார்ட் ஆஃப் த டிசைன். ஏன்னா அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிசைன் எலிமெண்ட்ஸ் மெட்டீரியல் எனக்கு சப்ளை பண்ணுறது, படத்தோட டோன்ஸ் செட் பண்ணுறதும் அவங்க தான் எனக்கு. ஸோ அவங்க எப்படி ஃபாலி ஆர்டிஸ்ட், ஃபாலி ரெக்கார்டிஸ்ட், ஃபாலி பர்ஃபார்மர்ஸ். எதுக்கு நம்ம ஃபாலி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோன்னா, ஏன்னா அவங்க நடக்கிறது வந்துட்டு ஒரு கேரக்டருக்காக நடக்கிறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது தானே. ஸோ தேர் பார்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ தேர் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால தான் அவங்களை ஃபாலி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்கள மட்டும் தான் ஃபாலி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். மற்றவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ், ரெக்கார்டிஸ்ட், நாங்கள் டிசைனர்ஸ். ஆனால் அவங்க தான் ஆர்டிஸ்ட். ஏன்னா they do what the actors do. அப்புறம் we have sound designers like us. there is sound designing assistant, எஃபெக்ட்ஸ் எடிட்டர்ஸ், எஃபெக்ட்ஸ் பண்றவங்க. அதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஆக்ஷன் மட்டும் பண்றவங்க, ஆம்பியன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. சில பேர் வெறும் பேர்ட்ஸ், நேச்சர்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. யூ கேன், if you have budget, you can divide work like that. Or effects editors, assistant effects editors, இப்படியே போகும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ப்ரீமிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரீமிக்ஸ் பண்ணி அது ஒரு பேலன்ஸ்குள்ளே கொண்டு வருது. அதிலிருந்து அப்படியே மிக்சிங் போகும். மிக்சிங் போனீங்கன்னா மிக்சிங் இன்ஜினியர்ஸ், மிக்சிங் அசிஸ்டன்ட்ஸ், ரீரெக்கார்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் there can be 1 people, 2 people, 3 people. படத்தோட ப்ராஜெக்ட் வந்து as a sound unit there are close to 20 people, 20 to 25 people easily working. இது எல்லாமே சேர்ந்து வரதான் டிசைன். அது வந்து டைரக்டரோட விஷனோட கோஹரண்டா வந்துச்சுன்னா இட்ஸ் சக்சஸ். இப்போ இந்த தண்ணியில் கடந்து போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷாட் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து அவர் ஆர்எஸ்ஐ ஃபீல் பண்ணுவார். ஆமாம், படத்தில். இப்போ இதில் மியூசிக் இருக்காது. இவர் பேசும்போது இவர் இந்த ஒரு கவிதையாக பேசுகிற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை இருக்காது. இப்போ இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு 10 பேரை வச்சு